ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் இந்த யூடியூப் சேனல் மூலிமா உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் இப்போவும் நான் உங்களுக்காக ஒரு ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா பெனிஃபிட்ஸ்னால் அவனவனுக்கான பலன். ஸோ இந்த அவனவனுக்கான பலன் அப்படிங்கிறதுல இன்னைக்கு நம்ம ஒரு கேரக்டரை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற கேரக்டர் யாருன்னா இவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவர் எப்படி இருக்காரு, எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, இவர் எதை கையில் வச்சிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம இந்த திருடனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திருடன் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு திருடன். இந்த திருடன் நிறையா ஈவி இறக்கமே கிடையாது. ரோட்ல போறவங்க செயின் எல்லாம் பறிச்சு இழுப்பான். நிறைய பணக்காரங்க வீட்டுலலாம் போய் கொள்ளையடிச்சிட்டு வந்திருக்கான். அந்த மாதிரி ரொம்ப பயங்கரமான ஒரு திருடன். இந்த திருடன் எதையுமே விட்டு வைக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு ஆளு. இவர் ஜெயிலுக்கு போவாரு. போலீஸ் பிடிச்சிருவாங்க இல்லையா, ஸோ அதிகமாக திருடும் போது போலீஸ் பிடிச்சிருவாங்க. ஜெயிலுக்கு போவாரு, திருப்பி வந்துருவாரு. ஜெயிலுக்கு போவாரு, திருப்பி வந்துருவாரு. ஸோ இந்த மாதிரியே போயிட்டு இருந்தாராம். அப்போ ஒரு நாள் இவருக்கு இவர் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல திருடிட்டாரு. திருடின உடனே பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு வக்கீல் இருக்காங்க. ஸோ அந்த வக்கீலை போய் பார்க்குறாரு. எனக்கு நான் இந்த மாதிரி திருடிட்டேன், நீங்க தான் எப்படியாவது என்னை இதுல இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த வக்கீல் கிட்ட போய் கேட்குறாரு. அந்த வக்கீல் நான் உன்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், நீ மாறுற மாதிரி இல்லை, திருந்துற மாதிரியே இல்லை, இனிமே உனக்கு நான் கோர்ட்டுக்கு வாதாடவே மாட்டேன், நான் வரவே மாட்டேன், என்னை ஆளை விட்டுரு அப்படின்னு சொல்லி இந்த வக்கீல் சொன்னாராம். ஆனா இந்த திருடன் விடவே இல்லை அவரை. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, இந்த ஒரே ஒரு தடவை ப்ளீஸ், நான் இதுக்கப்புறம் மாறிடுறேன், நான் விட்டுருந்தேன், என்னை இந்த ஒரு கேஸ்ல இருந்து மட்டும் எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லி அவரை கெஞ்சி கூத்தாடி என்ன பண்ணுவாராம், ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி தான் அவரோட கேஸ்ல இருந்து காப்பாத்தி அந்த வக்கீல் இப்படியே ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தாராம். இப்படியே கொஞ்ச நாள் போச்சு, திருடிட்டே இருந்தாரு. கடைசியில பார்த்தா ரொம்ப கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டே இருந்தது இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பெரிய ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டான். ரொம்ப ஒரு ஏன்னா அந்த போலீஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னாலே அவனுக்கு லைஃபே போச்சு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய தப்பை பண்ணி திருடி இந்த திருடை மாட்டிக்கிட்டான். அப்போ இவர் இந்த வக்கீலை தேடி போறாரு. அந்த வக்கீலை தேடி போய் பார்த்தா அந்த வக்கீல் ப்ரமோஷன்ல ஜட்ஜ் ஆயிட்டாரு. அந்த ஜட்ஜ் ஆனதை கேள்விப்பட்டவனே இந்த திருடருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா, நம்ம வக்கீல் ஜட்ஜ் ஆயிட்டாரு, இனிமே நமக்கு ஒரு கேஸ் கூட கிடையாது, நம்மளை பத்தி நம்ம வக்கீலுக்கு நல்லாவே தெரியும், எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிடுவாரு, நம்ம எல்லாத்துல இருந்து விடுதலை கிடைச்சிரும், இனிமே நம்ம ஃப்ரீயா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடன் ரொம்ப சந்தோஷப்பட்டானா. அப்போ கோர்ட்டுக்கு போனானா. கோர்ட்டுக்கு போகும்போது என்னாச்சு அப்படின்னா இவனுக்கு பேருக்குன்னு சொல்லி ஒரு வக்கீலை வச்சு கோர்ட்டுக்கு போனானா. கோர்ட்டுக்கு போய் பார்த்தா அந்த ஜட்ஜு தான் அந்த இடத்துல இருக்காரு. அந்த வக்கீல் தான் ஜட்ஜா இருக்கிறாரு. அப்போ இவன் இவனுக்கு அந்த ஜட்ஜை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். சே, நம்ம ஜட்ஜு நம்ம சொல்றதுதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அப்போ ஜட்ஜு ரெண்டு தரப்பு வாதங்களையும் விசாரிச்சாரு. ஸோ விசாரிச்சதுல பார்த்தா இவன் மேலதான் தப்பு அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு இதுவரைக்கும் கொடுத்துராத ஒரு பெரிய தண்டனையா அந்த ஜட்ஜு எழுதிட்டாரு. இவனுக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிட்டு, என்னடா இது, நம்ம ஜட்ஜு நமக்கு ஃபேவரா எழுதுவாருன்னு பார்த்தா இப்படி எழுதிட்டாரே, நமக்கு இப்படி ஒரு பெரிய தண்டனையை கொடுத்துட்டாரேன்னு சொல்லி அவர் காலில் விழுந்து அழுதானா. ஐயா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கு மேல நான் எதுவுமே பண்ண மாட்டேன், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜட்ஜோட காலில் விழுந்து ரொம்ப கதறி அழுகுறானா. என்னை எப்படியாவது காப்பாத்திருங்க, எனக்கு எப்படியாவது நீங்க விடுதலை கொடுத்துருங்க, என்னை தண்டனையாவது நீங்க குறைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சினானா. அதுக்கு அந்த ஜட்ஜ் உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீ இதுவரைக்கும் பண்ண தப்பு எல்லாத்துக்குமே நான் ஒவ்வொரு விஷயத்துல இருந்து நீயும்
மாறிடுவேன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா நீ இப்போ வரைக்கும் நீ திருந்தல, மாறல. உன்னோட தப்பு, நீ இது வரைக்கும் நீ என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்கியோ உன்னோட தப்பு எல்லாமே எனக்கு தெரியும். நான் அதனால இதுக்கு மேல உன்னை மன்னிக்கிற மாதிரி இல்ல. நீ கட்டாயம் இந்த தண்டனை அனுபவிச்சேதான் ஆகணும்னு சொல்லி எச்சரிக்கையா என்ன பண்ணிட்டாராம், தண்டனை எழுதி கொடுத்துட்டாராம். தண்டனை எழுதின உடனே இவனும் என்ன பண்ணிட்டான், ஜெயிலுக்கு போய் அவனோட லைஃப் லாங் அந்த தண்டனையை அனுபவிச்சானாம். இதே மாதிரிதான் நம்மளுடைய ஏசப்பாவும் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தெய்வமா இருப்பாரு. ஆனா அவர் நியாயாதிபதியா ஒரு நாள் வரும்போது கட்டாயம் அதற்கேற்ற ஒரு தண்டனை, நம்ம பண்ண தப்புக்கு ஏற்ற ஒரு தண்டனை கட்டாயம் கிடைக்கும். எல்லா நாளுமே பரிந்து பேசுகிறவரா இருக்க மாட்டாரு. நம்மளுக்கு ஏற்ற ஒரு பலன், நம்ம நல்லது பண்ணா நமக்கு நல்லது கிடைக்கும், நம்ம கெட்டது பண்ணோம்னா நமக்கு கெட்டது கிடைக்கும். அவனுக்கு ஏற்ற என்ன பலனோ அதை கட்டாயமா கர்த்தர் கொடுப்பாரு. வேத வசனத்திலையும் சொல்லுறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறதுன்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ அவனவனுக்கு ஏற்ற என்ன பலனோ கட்டாயம் நமக்கு உண்டு. ஸோ நீங்க கட்டாயம் நல்ல பலனை தான் பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.